வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பூண்டு குழம்பு வைக்க போகிறோம். இது ஒன்று இப்போ இல்லை, நம்ம புளிக்குழம்பு வைக்கிற மாரி தான். பூண்டு கொஞ்சம் அதிகமாக உரிச்சுக்குங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் ஒரு 2 சின்ன வெங்காயம் இல்லைனால 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாரி ஒரு வேளைக்கு சாப்பிட்லாம் தாராளமாக. கொஞ்சோண்டு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதில் மல்லித்தூள் கொஞ்சோண்டு, மிளகாத்தூள், ஜீரகத்தூள் கொஞ்சோண்டு எடுத்து போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம பூண்டு குழம்புனால காய்கறிகள் மேக்ஸிமம் ஒன்றும் தேவையில்லை, வெங்காயமும் பூண்டுமே போதும். இருந்தாலும் நான் கத்திரிக்காய் எடுத்து கழுவிட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ நம்ம தாளிக்கான பொருள் இவ்வளோ தான். இதில் நம்ம வடகம் போட்டு தாளிச்சிக்க போகிறோம். எப்போவும் தாளிக்கிற மாரி வடகம் போட்டு தாளிச்சிக்க போகிறோம். பூண்டு குழம்புனால நம்ம எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றிங்க. இல்லாதவங்க நீங்கள் எப்போதும் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்க. நம்ம தாளிக்க போகிறோம். எப்போதும் தாளிக்கிறதுக்கு அந்த வடகத்தை போட்டாச்சு. அடுத்தபடியாக வெங்காயம், பூண்டு. வெங்காயம் பெருசாக தான் போட்டிருக்கோம். எதனால் பெருசாக போட்டிருக்கோம்னா, நம்ம பூண்டு குழம்பு தான், நம்ம மற்ற காய்கறிகள் எதுவும் போட போகிறது கிடையாது. அதனால் வெங்காயம், பூண்டு ரெண்டையும் நல்லா ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு இப்போ சூப்பராக ப்ரௌன் கலராக வெங்காயமும் பூண்டும் வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கத்திரிக்காயை வெட்டி வச்சுருக்கோம். அந்த கத்திரிக்காயை நல்லா அலசி அது கூட போட்டு விட்ருவோம். கத்திரிக்காய், தக்காளி அதையும் போட்டு வதக்கி விட்ருவோம். தக்காளியெலாம் என்னென்னு தக்காளியெல்லாம் கல் மாரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி தக்காளியெல்லாம் வச்சா 2 நாளில் 3 நாளில் அழுகி போயிடும். இப்போ என்னென்னா 10 நாள் வைத்தாலும் கல் மாரி அப்படியே கிடக்கு. தூக்கி போட்டால் பந்து மாரி எதிர்த்து வருது. இது தக்காளியாக என்னானே தெரில இப்போ உள்ள காலகட்டத்துக்கு. நல்லா போட்டு வதக்கிக்கணும் நண்பர்களே. ஒரு 2 நிமிஷம் இதுமாரி இருந்தால் போதும். நம்ம பூண்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை வதக்கிட்டு நம்ம காய்கறி இந்த கத்திரிக்காய் போட்டுக்கோம்ல, அதை போட்டு 1 நிமிஷம் போட்டு அது கூட வதக்கினோம்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்க புளி கரைசலை அதில் ஊற்றலாம். ஒரு 1 நிமிஷம் ஆகிட்டு இருங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் போட்டு 1 நிமிஷம் ஆகிருக்கு. நம்ம எடுத்து பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. இப்போ இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அதுக்கு புளி கரைசல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து அதில் ஊற்ற போகிறோம். இந்த புளி கரைசலில் எங்களுக்கு உரப்புக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டு கலந்து வச்சுருக்கோம். அதனால் நான் இப்போ அதில் மிக்ஸ் பண்ணுறோம். தாராளமாக ஒரு 4 பேர் சாப்பிடலாம் நாங்கள். அவ்வளோதான் நம்பர். இதுக்கப்புறம் நமக்கு தண்ணி எவ்வளோ வேணும்னா நமக்கு ஆளுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிங்க. நாங்கள் 4 பேருக்கு நான் மறுபடியும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன், எங்களுக்கு போதும். அவ்வளோதான், மூடி வச்சிட வேண்டியதான். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிற பாருங்க, ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நம்ம சிம்மில் வச்சு விட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் மீண்டும் பார்ப்போம். வாங்க நண்பர்களே, வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போதைக்கு இறக்குவோம். கண்டிப்பாக மூடி வச்சனால தட்டு சுடும், அதனால் பார்த்து கவனமாக எடுத்துங்க. சூப்பராக கொதிச்சிடுச்சு. போதும், ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும், ஒன்றும் பிரச்சனை. நம்ம கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டிருக்கோம். அது கத்திரிக்காய் நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் விட போட்டு வதக்கிட்டோம்ல, அதனால் சூப்பராக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த டேஸ்ட்டுக்கு வேண்டி வெல்லம் இருக்கிறவங்க கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுங்க. வெல்லம் இல்லாதங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டீ குடிக்க, காஃபிக்கு சுகர் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஜீனி, வெள்ளை சர்க்கரை, அது கொஞ்சோண்டு யூஸ் பண்ணிங்க. பாருங்கள்,
நான் கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் கூட கிடையாது, கம்மி ஒரு 1/2 டீஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சோண்டு கொதிச்சதுக்கப்புறம் இறக்குற டயத்தில் போட்டுக்கணும். இதில் வந்து வெல்லம் இருந்தால் போட்டுக்கலாம், வெல்லம் இல்லாத பட்சத்துக்கு கொஞ்சோண்டு இது போட்டுக்கலாம். அவ்வளோதான், போதும் நண்பர்களே. கலக்கி விட்டுட்டு இந்த ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கலாம், வெல்லம் இல்லாததுக்கு கொஞ்சோண்டு ஜீனி போட்டுக்கிறேன். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக 2 நாளைக்கு சூப்பராக இருக்கும். இது எதுக்கு வெல்லம் போடுறதுன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த பூண்டுக்கு அந்த வெங்காயம் போடுறதுனால. அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் வேணாம். ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.